1987 ஒரு நாள் நைட்டு சாருவும் அவனோட அண்ணனும் சேர்ந்து பக்கத்துல இருந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறாங்க. அண்ணன்காரன் சாருவை ஒரு பெஞ்சில் உட்கார வச்சுட்டு நீ இங்கே தானே இரு, அண்ணன் ஒரு வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறான். ஆனா சாருவுக்கு ரொம்ப தூக்கம் வர்றதுனால பக்கத்துல ஒரு காலியா இருந்தா சும்மா நிக்கிற ஒரு ட்ரெயின்ல ஏறி படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான். சாரு தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு பார்த்தப்ப ட்ரெயின் இருட்டுல வேகமா எங்கேயோ போயிட்டே இருந்திருக்கு. ஒரு வழியா ரொம்ப நேரம் கழிச்சு ட்ரெயின் 1600 கிலோமீட்டர்ஸ் தாண்டி கொல்கட்டால வந்து நிக்குது. அங்க இருந்தவங்க மோஸ்ட்லி பெங்காலி தான் பேசுறாங்க. ஆனா சாருக்கு ஹிந்தி மட்டும் தான் தெரியும். கொஞ்ச நாள் தெருவுல தான் தங்கியிருக்கான், தூங்கியிருக்கான். அதுக்கப்புறம் அவனை யாரோ ஒரு அனாத ஆசிரமத்துல போய் சேர்க்கிறாங்க. கொஞ்ச நாள்ல ஒரு ஆஸ்திரேலியன் கப்பல் சாருவை அடாப்ட் பண்ணி அவங்க கூட கூட்டு போறாங்க. அங்க ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் படிச்சு அவனோட லைஃபே டோட்டலா சேஞ்ச் ஆகுது. ஆனா இந்தியாவில இருந்த அவங்க அம்மாவை அவன் இன்னும் மறக்கவே இல்லை. 2011 சேட்டலைட் இமேஜஸ் மூலியமா உலகத்துல எந்த இடத்தையும் பார்க்கக்கூடிய கூகுள் எர்த் டூல் பத்தி இவனுக்கு தெரிய வருது. அவன் ஞாபகத்துல இருந்த கொஞ்ச நஞ்ச பிளேசஸை வச்சு அவனோட வீடை லொகேட் பண்ண ட்ரை பண்றான். கொல்கட்டால இருந்து கனெக்ட் ஆகிற நூற்றுக்கணக்கான ரயில்வே ஸ்டேஷன்ஸை லொகேட் பண்ணி அது பக்கத்துல இருந்த வில்லேஜஸ் அண்ட் டவுன்ஸை சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு வழியா பல மாசத்துக்கு அப்புறம் அவன் ஞாபகத்துல இருந்த அதே பிளேசஸை கூகுள் எர்த்ல பாக்குறான். அவன் வில்லேஜை லொகேட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் தான் தெரியுது இத்தனை நாளா அவனோட வில்லேஜ் நேம தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான்னு. 2012 சாரு திரும்ப இந்தியாவுக்கு போறான். தன்னோட பையன் என்னைக்காவது திரும்ப வந்துருவான்னு நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருந்த அவங்க அம்மா கிட்ட போய் சேர்றான். ஒரு வழியா 25 வருஷத்துக்கு அப்புறம் அம்மாவும் பையனும் ரீயூனைட் ஆகுறாங்க. இந்த மாதிரி ரியல் ஸ்டோரிஸ்க்கு கண்டிப்பா சேனலை விசிட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க.